வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிஎஸ்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 2024 டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டட் டாபிக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக 15 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின் 8லேருந்து 10 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் கேட்டுருவாங்க. அதனால தான் நம்ம அதை ரிப்பீட்டடாக பார்க்குறோம். முதல் கேள்வி, தெம்மாங்கு அப்படிங்கிற சொல்லி பிரித்தெழுதுக. தெம்மாங்கு பிரித்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை வந்து தேன் கூட்டல் பாங்கு. தேன் கூட்டல் பாங்கு. அடுத்த கேள்வி, சரியாக பிரிக்கப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக. சரியாக பிரிக்கப்பட்ட சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சிலோதி. அஞ்சிலோதி அப்படின்னு எந்த ஆப்ஷனில் சரியாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி, அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, சென்றான் வேர்ச்சொல் தருக. அதாவது சென்றான் அப்படிங்கிற ஒரு சொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏவலாக வரும், இல்லை கட்டளையாக வரும். அப்போ இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செல் அப்படிங்கிறது தான் சென்றானோட வேர்ச்சொல். அடுத்த கேள்வி, வினைமுற்றை தேர்வு செய்க. வினைமுற்றை தேர்வு செய்க. வா அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வந்தான். வினைமுற்று அப்படிங்கிறது வந்து முற்று பெற்றிருக்கும். வந்தான் அப்படிங்கிறது தான் வாவோட வினைமுற்று. அடுத்த கேள்வி, வேர்ச்சொல்லை கண்டறிக. நைந்தான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி, நைந்து. ஆப்ஷன் பி, நைந்து. அடுத்த கேள்வி, படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படி அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல் இருக்குது, அதோட வினை எச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, படித்து. படித்து. அடுத்த கேள்வி, மிசை எதிர்ச்சொல் காண்க. இது நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. மிசை அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிசை அப்படின்னா அதோட மீனிங் வந்து மேல். மிசை அப்படின்னா மேல்னு அர்த்தம். அப்போ அதோட எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ். ஆப்ஷன் பி, கீழ். அதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காய் பிரித்து எழுதுக. இதற்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்த கேள்வி, பைநினம் பிரித்தெழுதுக. பைநினம் அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பசுமை கூட்டல் நினம். பசுமை கூட்டல் நினம். அடுத்த கேள்வி, கண்ணுரங்கு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? கண்ணுரங்கு அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் வந்து கண் கூட்டல் உறங்கு. கண் கூட்டல் உறங்கு. ஆப்ஷன் ஏ, கண் கூட்டல் உறங்கு. அடுத்த கேள்வி, அனித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. அனித்து அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, தொலைவில். அனித்து அப்படின்னா அண்மை. அண்மை அப்படின்னா பக்கத்தில். அதற்கு எதிர்ச்சொல் வந்து தொலைவில். அடுத்த கேள்வி, சேர்த்து எழுதுக. பனை கூட்டல் ஓலை. பனை கூட்டல் ஓலை அப்படின்னு சேர்த்து எழுதுனா என்னன்னு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பனை ஓலை. பனை ஓலை. அடுத்த கேள்வி, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தலைத்தற்று அப்படின்னு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதில் அன்பகத்தில்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம்? அன்பகத்தில்லா அப்படிங்கிறதை எவ்வாறு பிரிக்கலாம் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அன்பகத்தில்லா. ஆப்ஷன் டி, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அடுத்த கேள்வி, எதிர்ச்சொல் அறிக. ஊக்கம் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊக்கம் அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சோர்வு. ஆப்ஷன் சி, சோர்வு. அடுத்த கேள்வி,
பிரித்தெழுதுக. நீளுழைப்பு. நீளுழைப்பு அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நீள் கூட்டல் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.